தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/8/2026 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 6:53 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு இனிய நாள், சுதந்திர தினம். என்னுடைய நண்பர் பெருமைக்குரிய திரு கவிஞர் நெல்லை ஜெயந்தியா அவர்கள் ஒரு அருமையான பாடல் எழுதினார்கள், சுதந்திரத்தை பற்றி எழுதினார்கள். இன்றைக்கு சுதந்திர கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயறுகளால் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும். அதற்காக அந்த தியாகிகளையும் நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, புதன் கிரகம் பற்றி சொல்ல போறேன். புதன்கிறது கல்விக்குன்னு உள்ள கிரகம். வாரியார் சாமிகள் சொல்லுவாரு, எல்லா கிரகங்களும் கல் விக்கிரகம், ஆனால் புதன் மட்டும் கல்வி கிரகம் அப்படிம்பாரு. அந்த கல் விக்கிரகத்துல வீணாவை எடுத்து போட்டீங்கன்னா கல்வின்னு வரும். கல் விக்கிரகம் அல்ல, இது கல்வி கிரகம் பாரு. அப்படிப்பட்ட புதன் நம்ம ஜாதகத்தில் இருக்க நிலையை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்குங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பொன்னான புதன் கிரக நிலை உணர்ந்தால் புரிந்துவிடும் உங்களது வாழ்வில் மாற்றம். கண்ணான சூரியனோடு இணைந்திருந்தால், சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் புது ஆதித்ய யோகம் இணைந்திருந்தால் காசினியில் நிர்வாக திறமை மிக்கார். உயர்ந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் அதிகார பதவியில் இருப்பவருக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் அவர் ஜாதகத்தில் இணைந்திருக்கும். ஆனால் அது எந்த இடத்துல இருக்கும், எது பார்க்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. பொதுவான நியதி இந்த நியதி. காசினியில் நிர்வாக திறமை மிக்கார். பொன்னான செவ்வாயோ இணைந்திருந்தால், அந்த புதனோட செவ்வாய் இணைந்திருந்தால் பொறியாளர், மருத்துவத்தின் நுணுக்கம் கற்றார். என்ஜினியராக இருப்பார், மருத்துவ துறையில புகழ்கொடி நாட்டுபவராக இருப்பார். பொறியியலார், மருத்துவத்தின் நுணுக்கம் கற்றார். தன்னிகரில்லா குரு சேர்ந்தால் பேராசிரியர். குரு புதனோட சேர்ந்தா புரொஃபசர், பேராசிரியர். தகை சான்ற ஆன்மீக பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த குருவும் புதனும் சேர்ந்திருக்கும் தொழில் ஸ்தானத்துல. இன்னும் அவர் சுக்கிரனோடு இணைந்திருந்தால், குரு சுக்கிரனோட சேர்ந்தா ஒரு 2 பகைக்கிறாங்க. ஆனா புதன் சுக்கிரனோட சேர்ந்தா புத சுக்கிர யோகம்ங்கிறாங்க. இன்னும் அவர் புதனோடு இணைந்திருந்தால் இசைக்கலைஞர், நடிகர் மற்றும் வசதி மிக்கார். ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு இசைக்கலைஞர், நடன கலைஞர், நாட்டிய கலைஞராக இருந்தாலும், எந்த துறையில் இந்த கலைத்துறையில் ஈடுபட்டவராக இருந்தாலும் அவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா புதனோடு சுக்கிரன் இருக்கும். இப்படி அந்த புதன் எதனோடு எது இணைந்தால் எப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். ராசிநாதன் 3 வெற்றிகள் ஸ்தானத்தில். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தலைமை பதவிகள் தானாக கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கலாம். 2 செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற நாள். நட்பால் நன்மை கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல்ல ஆதரவோடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். 2 சூரியன் இருப்பதால் அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு புது ஆதித்ய யோகம் இருக்கிறது. எனவே புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. பணக்கவலைகள் மாறும், மனக்கவலைகள் மாறும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பணிப்பார் நல்ல காரியங்கள் பலவும் நடத்துவீர்கள். வியாழன் உங்களுக்கு உங்கள் ராசிகள் உச்சம் பெற்றிருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் விரையாதிபதி. எனவே காலை நேரம் விரயங்கள் அதிகரிக்கும். மாலை நேரம் உங்களுக்கு வருமானம் உயரும். எனவே காலை நேரத்தில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. தடைகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகத்தான காரியங்கள் பலவும் நடத்த வாய்ப்புகள் கைகூடி வரும். பிரபலஸ்தர்களால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். இந்த நாள் நல்ல நாளாக அமைக்க
சனிக்கிழமை என்பதனாலே ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார், லாபாதிபதி. எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள், ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும், அன்பு நண்பர்களின் ஆதரவும் உண்டு, விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் 7லே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உற்சாகத்தோடு பணிபுரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கி கொடுக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நல்ல காரியங்கள் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது தொடங்கும் நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளாக இருந்தால் அதில் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் மாற்றப்படலாம். எதிரிகளின் தொல்லை குறையும். இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நடக்கலாம். கேதுவின் பார்வை இருப்பதால் தூரதேச பயணங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அக்கறை தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்கின்ற நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை ராசியில் பதிவதால் இன்றைக்கு மிக அற்புதமான நாளாக அமையப் போகின்றது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தேசப்பற்று மிக்கவர்களும் தெய்வப்பற்று மிக்கவர்களும் உங்களுக்கு நட்பாகி உதவிகள் பலவும் செய்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இலாகா மாற்றம் உங்களுக்கு வரலாம். சூரிய பலன் நன்றாக இருப்பதனாலே காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புது முயற்சிகளிலே வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொலைபேசி மூலம் பாராட்டுகளை தெரிவிப்பார்கள். அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்களை நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். குறிப்பாக 10ல் கேது இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்குவது பற்றி இன்று சிந்திப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 7லே செவ்வாய், 8லே சூரியன், புதன், வியாழன், அஷ்டமம் வலுக்கிறதுனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். மகிழ்ச்சி கொஞ்சம் குறையலாம். பொறுமையோடு செயல்பட வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய இணக்கம் கொஞ்சம் குறையலாம். நீங்கள் மற்றவர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:58 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பு, மாலை நேரத்தில் கலகலப்பு. காலை நேரத்தில் எந்த புதுமுயற்சி செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களுடன் அனுசரிப்பு குறையலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் மதிய நேரத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களுடைய நட்பின் மூலமாக நல்லது நடக்கும். தொழில் விருத்தியும் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:58க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். எதையும் செய்வதாக இருந்தால் முக்கிய நிகழ்வுகளை காலை நேரத்தில் நடத்தி விடுவது நல்லது. தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ யாரையேனும் நீங்கள் பார்க்க நினைத்தாலும் பேச நினைத்தாலும் காலையில் நீங்கள் அந்த கடமையை செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் கூடுதலாகவே இருக்கும். பணப்புழக்கம் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நிதானமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, வழிபாடுகளிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை எழுதீபமேற்றி வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடியே நடைபெறும் நாள். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். திருமண முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். புதிய மனிதர்களை சந்திப்பால் பொருளாதார நிலை உயரும். பிரபலஸ்தர்கள் சந்திப்பு கிடைக்கும். பெருமைக்குரிய சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்று மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். காலை பயணமும் கலகலப்பாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.